நீ என்ன சொல்லுங்க எனக்கு என்ன நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக டான்ஸ் ஆடுவோம், டிஃப்ரெண்ட்டாக லைட் போடுவோம், நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். நீ என்ன சொன்னா எங்களுக்கு என்ன, நாங்கள் இப்படி தான், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். அப்போ நான் சொல்லுறத யாரும் கேட்க மாட்டீங்க. என் வார்த்தைக்கு வந்த சோதனை பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீ யாரு? உங்க எல்லாத்துக்கும் நான் தான் முதல்ல. நீங்க என்ன செஞ்சாலும் என்ன தான் ஃபர்ஸ்ட் செய்வாங்க. என் பேர் தான் ஜெபம். நீ என்ன செய்வ? வாட்ச் மீ. ஒரே நிமிஷம். முதல்ல உட்கார்ந்து போடுங்க. கொஞ்சம் குறைங்க. 11:5 ஜெபம் பண்ணிக்கிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிற போதாவது தலைக்கு முக்காடு போடணும்னு சொல்லியிருக்கேன்ல. முக்காடா? அடிக்கிற வெயில் யார் முக்காடெல்லாம் போடுவா? முக்காடெல்லாம் போட்டா நான் வச்சுட்டு என்னோட பிளவுஸ் டிசைன், நான் போட்டுருக்க கவுன் எல்லாம் போட்டுருக்க, நான் போட்டுருக்க மேக்கப்லாம் தெரியாது, அழிச்சுவாங்க. நான் முக்காடெல்லாம் போட மாட்டேன். அப்ப நான் சொல்றத நீயும் கேட்க மாட்டியா? அது நான் ஏன் கேட்கணும்? யாரும் நான் சொல்றத கேட்க மாட்டாங்க. நீங்களே பாருங்க. பசிக்குது, உபவாசம் இருக்கேனே, பசிக்குது. நீ யாரு? நான் தான் உபவாசம். நான் சாப்பிட மாட்டேன். எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் உபவாசம் இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன்னு சொல்லுவேன். நீ ஜெபிக்கவில்லையா? வேதம் வாசிக்கவில்லையா? அதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். நான் டிவி பார்ப்பேன், நான் ஃபோன் பார்ப்பேன். டைம் முடிஞ்சோடனே நான் போய் சாப்பிடுவேன். மத்தேயு 6:17-18 நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த இடத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்த இடத்தில் இருக்கிற உன் பிதா உன் வெளியரங்கமாய் பலனளிப்பார்னு சொல்லியிருக்கேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் உபவாசம் பண்ணுவேன். அப்ப இது நான் சொல்றதை யாரையும் கேட்க மாட்டியா? நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க முடியும். ஐ டோன்ட் கேர். பாருங்க, நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க என்ன வாசிக்கவில்லை. என்னிடத்துல என்ன எழுதியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியல. என்ன உங்களுக்கு ஆட்டம் நீங்க நினைக்கிற காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நீ காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வேதத்தை படித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பணம் கொடுங்கள். இல்லை எனில் ஞாயிற்றுக்கிழமை உங்களை அரியணை என்று சொல்லுவேன். இல்லை வேண்டாம் வேணும்.